அனைவருக்கும் வணக்கம். எளிய முறையில் ஆங்கிலம் கற்க அப்படின்ற தலைப்பில் நம்ம தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது எப்பவும் போல் 5 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கு. கடவுள் வாழ்த்து, 2வது திருப்புதல், 3வது பாடத்திட்டம், 4வது பயிற்சி கேள்விகள், 5வது பொதுவானவைகள் அப்படின்னு பிரிச்சிருக்கோம். கடவுள் வாழ்த்து. திருவாசகம் சிவபுராணம். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. சுவாமி மாணிக்க வாசகர். திருப்புதல். இப்போ என்ன பார்த்து வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா, லாஸ்ட்டாக என்ன பார்த்து வந்துகிட்டு இருந்தோம்னா, வாய்ஸஸ், ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸில் கண்டிஷனல் பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். அந்த கண்டிஷனலே எத்தனை வகையாக இருக்கும்னா, டைப் 0, டைப் 1, டைப் 2, டைப் 3 அப்படின்னு நம்ம 3 வகையாக 4 வகையாக இருக்குது. இந்த இப்போ 3வது வகை டைப் 2 அப்படின்றத பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். அதை ரிவைஸ் பண்ணுவோம் ஒரு தடவை. டைப் 2க்கு என்ன பேட்டர்ன் அப்படின்னா, இஃப் கிளாஸில் வந்து சிம்பிள் பாஸ்ட் வரும், மெயின் கிளாஸில் வந்து உட் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஈஸியாக. சிம்பிள் பாஸ்ட் ப்ளஸ் உட் இது வந்துச்சுன்னா டைப் 2 கண்டிஷனல். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாருங்க, இஃப் ஐ சா ஹிம் ஐ வுட் ஸ்பீக் டு ஹிம். இஃப் ஐ சா ஹிம் ஐ வுட் ஸ்பீக் டு ஹிம் சொல்கிறது. நான் அவனை பார்த்தா நான் அவன்கிட்ட பேசுவேன் சொல்கிறது. அதே மாதிரி உட் மெயின் கிளாஸை முதல்ல போட்டு சொல்லணும் அப்படின்னா, ஐ வுட் ஸ்பீக் டு ஹிம் இஃப் ஐ சா ஹிம். ஐ வுட் ஸ்பீக் டு ஹிம் இஃப் ஐ சா ஹிம். நான் அவனை பார்த்தா பேசுவேன் சொல்கிறது. அதே தான் எப்போ பயன்படுத்துறதுன்னு கேட்டிங்கன்னா, நிகழ்காலத்தில் அல்லது எதிர்காலத்தில் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது இதை சொல்லலாம். சரிங்களா? இஃப் ஐ சா ஹிம் டுமாரோ, நான் அவனை ரொம்ப ரேராக தான் பார்க்குறேன், நீங்கள் அப்படி சொல்லுங்கள். அவரை நீங்கள் ரொம்ப அரிதாக தான் பார்க்குறீங்க, அப்போ சொல்கிறீங்க இஃப் ஐ சா ஹிம் டுமாரோ, நாளைக்கு அவனை ஒரு வேளை பார்த்தேன்னா ஐ வுட் ஸ்பீக் டு ஹிம், நான் அவன்கிட்ட பேசுவேன் சொல்கிறது. சரிங்களா? அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு இதை பயன்படுத்துகிறோம். ஐ வுட் ஸ்பீக் டு ஹிம் இஃப் ஐ சா ஹிம் டுமாரோ. அதே மாதிரி இதுதான், இஃப் ஐ ஹேட் இனஃப் மணி ஐ வுட் பை எ கார். என்ற போதுமான பணம் இருந்துச்சுன்னா கார் வாங்குவேன். இஃப் ஐ வுட் பை எ கார் இஃப் ஐ ஹேட் இனஃப் மணி. இஃப் கிளாஸ் முதல்ல வரும்போது கமா போடுறோம், 2வதாக வரும்போது கமாவை எடுத்துடுறோம். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி இஃப் ஐ சா த புக் ஐ வுட் டேக் இட். நான் புத்தகத்தை பார்த்தால் அதை எடுப்பேன் சொல்கிறது. இஃப் த புக் வாஸ் சீன் பை மீ இட் வுட் பி டேக்கன். புத்தகம் என்னால் பார்க்கப்பட்டால் அது எடுக்கப்பட்டு விடும் சொல்கிறது. தெரியும் உங்களுக்கு, ஐவி யூதே நேம் எது வந்தாலும் சரி, முன்னாடி இஃப் போட்டு வெர்போட பாஸ்ட் ஃபார்ம் போட்டு ஆப்ஜெக்ட் போடுங்க. இஃப் போட்டு ஆப்ஜெக்ட் சிங்குலர் ப்ளூரல் எது வந்தாலும் கவலை இல்லை, உட் பி ப்ளஸ் வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதுதான் பேட்டர்ன் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அதே மாதிரி இஃப் ஐ டுக் த புக்னு நான் புத்தகத்தை எடுத்தால். இஃப் த புக் வுட் பி டேக்கன் பை மீ, புத்தகம் என்னால் எடுக்கப்பட்டால் அப்படி சொல்கிறோம். அதே மாதிரி இஃப் ஹீ டுக் த புக், அவன் புத்தகத்தை எடுத்தால் அப்படின்னு சொல்கிறான். இஃப் த புக் வுட் பி டேக்கன் பை ஹிம், புத்தகம் அவனால் எடுக்கப்பட்டால் அப்படி சொல்கிறோம். அதே மாதிரி இஃப் ஐ சா த புக், நான் புத்தகத்தை பார்த்தால் ஐ வுட் கிவ் யூ, நான் உனக்கு கொடுப்பேன். புத்தகத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி, சப்போஸ் நான் பார்த்துட்டேன் அப்படின்னா உன்கிட்ட கொடுக்குறேன்டா அப்படி சொல்கிறது. சரிங்களா? இஃப் த புக் வுட் பி சீன் பை மீ இட் வுட் பி கிவன் டு யூ அப்படி சொல்கிறது. அது எழுதல பக்கத்தில், நீங்கள் அது மாதிரி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. இஃப் ஐ சா த புக் I would read it. If I saw the book, I would read it. I would read it. Sorry. If I saw the book, I would read it. நான் புத்தகத்தை பார்த்தால் அதை வாசிப்பேன். I would read. I would readனா நான் வாசிப்பேன் எதிர்காலத்தில் சொல்கிறது. எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட எதிர்காலத்தில் சொல்கிறதுன்னா, சான்ஸ் ரொம்ப கம்மி இதை பார்க்கறதுக்கான வாய்ப்பு. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க. எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சுச்சுவேஷனை பொறுத்து தான் ஆங்கிலத்தில் பேசுகிறோம். இந்த பேட்டர்னை எப்போ யூஸ் பண்ணணும், இந்த பாஸ்ட்டு இந்த பக்கம் உட்டு எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த செயல் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும்போது இதை பயன்படுத்துகிறோம். அதிகமாக இருக்க வாய்ப்பு அப்படின்னா அதுக்கு வேற சென்டென்ஸ் நம்ம படிச்சிருக்கோம்ல, அந்த முன்னாடி உள்ளதை யூஸ் பண்ணணும். சரிங்களா? ப்ரெசன்ட், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு, ஃபியூச்சர் சென்டென்ஸ் பயன்படுத்தணும், வில் பயன்படுத்தணும். அதே மாதிரி இதுவும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இஃப் ஹீ சா த புக் ஹீ வுட் ரீட் இட். அவன் புத்தகத்தை பார்த்தால் அதை வாசிப்பான். இது மாதிரி நம்ம படித்த எல்லாமே இதுவாக தான். ஒரு தடவை சந்தேகம் இருந்துச்சுன்னா வீடியோ நிறுத்தி வாசிச்சுக்கிறேங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ ஒன் எ லாட் ஆஃப் மணி, இஃப் ஐ ஒன் எ லாட் ஆஃப் மணி ஐ வுட் பை எ பிக் ஹவுஸ் இன் த கண்ட்ரி சொல்கிறது. என்ன லாட் ஆஃப் மணி, அதாவது அதிகமான பணத்தை நான் வென்றேன் என்றால் நான் இந்த நாட்டிலேயே மிகப்பெரிய வீடை கட்டுவேன், மிகப்பெரிய வீட்டை வாங்குவேன் சொல்கிறது.
ஐ வுட் பை எ பிக் ஹவுஸ் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இதெல்லாம் எல்லாமே நீங்கள் படித்து பார்க்கும்போது தெரியும். இஃப் ஐ ஸ்டடீடு, நான் படித்தா ஐ வுட் பாஸ் த எக்ஸாம், நான் எக்ஸாமில் பாஸ் ஆவேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதில் நம்ம படித்ததான். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே கண்டிஷனல் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதே கண்டிஷனலில் என்ன பார்க்க போகிறோம்னா டைப் 3 பார்க்க போகிறோம். டைப் 3க்கு என்ன ஃபார்மேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான். பாஸ்ட் பர்ஃபெக்ட் இந்த பக்கம் வுட் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? வுட் ஹாவ் வெர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பர்ஃபெக்ட் இந்த பக்கம். சரிங்களா? வுட் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாருங்க, உங்களுக்கு தெரியும். இஃப் ஐ ஹேட் சீன் ஹிம் ஐ வுட் ஹாவ் ஸ்போக்கன் டு ஹிம். நான் அவனை பார்த்துருந்தா நான் அவன்கிட்ட பேசியிருந்திருப்பேன் அப்படி சொல்கிறது. நடக்கலை இந்த காரியம், அவன் நீங்கள் பார்க்கவே இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி சுச்சுவேஷனை யூஸ் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்துகிறோம். பின்னாடி வரும்போது படிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி எழுதிக்கிறீங்க. எழுதிட்டீங்க நம்புகிறோம். இது எப்போ பயன்படுத்துறதுன்னா இறந்த காலத்தில் நடக்காமல் போன காரியத்தை சொல்கிறது. அதாவது நம்ம சொல்கிறோம்ல, நான் வந்து நேரம் படிச்சிருந்தேன்னா டாக்டர் ஆயிருந்திருப்பேன்டா அப்படி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தான் இந்த மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்டை யூஸ் பண்ணி இஃப் கிளாஸில் மெயின் கிளாஸில் வுட் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிளை பயன்படுத்தணும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்து நடக்கலை, ஆனால் இப்படி இருந்திருந்தா அப்படி வந்திருப்பேன் அப்படி சொல்கிறது. நல்லா படிச்சிருந்தேன்னா நான் கலெக்டர் ஆயிருந்திருப்பேன் அப்படி சொல்கிறது. இப்போ நீங்கள் கலெக்டர் ஆகலைன்னு அர்த்தம். சரிங்களா? அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி பேட்டர்னை தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இஃப் ஐ ஹேட் ஸ்டடீடு வெல்னா நான் நல்லா படிச்சிருந்தா ஐ வுட் ஹாவ் பீன் அன் இன்ஜினியர், நான் இன்ஜினியராக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ நீங்கள் இன்ஜினியராக இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா படிக்கலை அப்படின்னு அர்த்தம். ஏதோ அந்த மாதிரி இப்போ கலெக்டர் ஆகணும் அப்படின்னா சொல்கிறது, நேரம் நான் படிச்சிருந்தா கலெக்டர் ஆயிருந்திருப்பேன், எங்கள் அப்பா நேரம் படிக்க வச்சிருந்தாருன்னா நான் நேரம் பெரிய ஆளாக இருந்திருப்பேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் வுட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? நான் அவனை பார்த்திருந்தால் பேசியிருந்திருப்பேன். அப்போ நீங்கள் பார்க்கலைன்னு அர்த்தம். நீங்கள் அவரை பார்க்கவில்லை, அதுதான் உண்மை. நீங்கள் அதனால பேசலை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பார்த்துருந்தா நான் பேசியிருந்திருப்பேன்னு சொல்கிறீங்க. அவ்வளோதான், சிம்பிள். வீடியோ நிறுத்தி எழுதிக்கலாமா? எழுதிட்டீங்க நம்புகிறோம். அதே மாதிரி இஃப் ஐ ஹாவ் ஹேட் இனஃப் மணி ஐ வுட் ஹாவ் பாட் எ கார். இந்த ஹாவ் வந்து அந்த பேட்டர்ன் படி வர்றது. பாஸ்ட் பர்ஃபெக்டில் ஹாவ் ப்ளஸ் வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். இந்த இடத்துல வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஹாவோட வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஹேடு, அதை போட்டிருக்கோம். ஹாவ்ன்றது பேட்டர்ன் படி வர்றது. ஐ ஹாவ் ஹேட் இனஃப் மணி, நான் போதுமான பணத்தை பெற்றிருந்தேன் சொல்கிறேன். இஃப் ஐ ஹாவ் ஹேட் இனஃப் மணி, நான் போதுமான பணத்தை பெற்றிருந்தால் ஐ வுட் ஹாவ் பாட் எ கார். ஐ வுட் ஹாவ் பாட் எ கார்னா நான் கார் வாங்கியிருந்திருப்பேன். அதே மாதிரி ஐ வுட் ஹாவ் பாட் எ கார் இஃப் ஐ ஹாவ் ஹேட் இனஃப் மணி, கார் வாங்கியிருந்திருப்பேன் போதுமான பணம் என்கிட்ட இருந்துச்சுன்னா அப்படி சொல்கிறேன். வீடியோ நிறுத்தி எழுதிக்கலாமா? எழுதிட்டீங்க நம்புகிறோம். இஃப் ஐ ஹேட் சீன் த புக் ஐ வுட் ஹாவ் டேக்கன் இட், நான் புத்தகத்தை பார்த்திருந்தால் அதை எடுத்திருந்திருப்பேன் சொல்கிறது. நீங்கள் புத்தகத்தை பார்க்கவே இல்லைன்னு அர்த்தம், அதனால் நீங்கள் எடுக்கலை. இஃப் த புக் ஹேட் பீன் சீன் பை மீ இட் வுட் ஹாவ் பீன் டேக்கன். புத்தகம் என்னால் பார்க்கப்பட்டிருந்தால் அது எடுக்கப்பட்டிருந்திருக்கும். அது என்னால் பார்க்கப்படலை, அதனால் அது எடுக்கப்படலை அப்படி சொல்கிறது. சரிங்களா? இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி எழுதிக்கலாமா? எழுதிட்டீங்க நம்புகிறோம். அடுத்த பேஜ். இதான் பேட்டர்ன். இஃப் சப்ஜெக்ட் எது வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஹேடு ப்ளஸ் வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆப்ஜெக்ட் நேமு, அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்டில் படிச்சிருப்போம். இஃப் ஆப்ஜெக்ட் நேம் சிங்குலர் ஆப்ஜெக்ட் நேம் ப்ளூரல் எது வந்தாலும் பிரச்சனை இல்லை, வுட் ஹாவ் பீன் ப்ளஸ் வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பை ஐ வந்தா மீ, வி வந்தா அஸ், யூ வந்தா யூ, தே வந்தா தெம், இந்த மாதிரி போட்டுக்கிறீங்க. சரிங்களா? வீடியோ நிறுத்தி எழுதிக்கலாம். அந்த பேட்டர்னை எழுதிட்டீங்க நம்புகிறோம். இப்போ பாருங்களேன், இஃப் ஐ ஹேட் டேக்கன் த புக், நான் புத்தகத்தை எடுத்திருந்தால் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் த புக் வுட் ஹாவ் பீன் டேக்கன் பை மீ, புத்தகம் என்னால் எடுக்கப்பட்டிருந்தால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி இதே மாதிரி எல்லாத்தையும் வரிசையாக எழுதிக்கிறேங்க. எழுதிட்டீங்க நம்புகிறோம். அடுத்த பேஜ். இஃப் ஹி ஹேட் டேக்கன் த புக், அவன் புத்தகத்தை எடுத்திருந்தால் சொல்கிறோம். இஃப் த புக் வுட் ஹாவ் பீன் டேக்கன் பை ஹிம், புத்தகம் அவனால் எடுக்கப்பட்டிருந்தால். இந்த மாதிரி இதுகளெல்லாம் பாதியிலேயே நிற்கிது. இந்த சென்டென்ஸ் கமா போடணும், புள்ளி போட்டிருக்குல்ல, ஃபுல் ஸ்டாப் கிடையாது, கமா போட்டுக்கிறங்க. அதான் வந்து கவனிக்காமல் எரர் இருந்திருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் இஃப் சென்டென்ஸ் எப்பயுமே ஃபஸ்ட்டாக வந்துச்சுன்னா கமா போட்டுறணும், லாஸ்ட்டாக வந்துச்சுன்னா டாட் வச்சுக்கணும். சரிங்களா? அதை அந்த இடத்த பொறுத்து மாறிக்கிறோம். வீடியோ நிறுத்தி எழுதிக்கிறீங்களா? எழுதிட்டீங்க நம்புகிறோம். அடுத்த பேஜ்.
If I had seen the book, நான் புத்தகத்தை பார்த்திருந்தால். If the book would have been seen by me, புத்தகம் என்னால் பார்க்கப்பட்டிருந்தால். என்ன சொல்றோம்? If we had seen the book, நாங்கள் புத்தகத்தை பார்த்திருந்தால். If the book would have been seen by us, புத்தகம் எங்களால் பார்க்கப்பட்டிருந்தால். இதெல்லாம் ஒரு காம்ப்ளெக்ஸான சென்டென்ஸ் மாதிரி தெரியும். ஆனால் அந்த பேட்டர்ன் பண்ணி நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா சிம்பிள். would ப்ளஸ் have ப்ளஸ் been ப்ளஸ் seen அப்படின்னு வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வருது. ஸோ வீடியோ நிறுத்தி எழுதிக்கிறங்க, எழுதிட்டீங்க நம்புகிறோம். அதே மாதிரி இஃப் ஐ ஹேட் சீன் த புக் ஐ வுட் ஹவ் ரெட் இட். நான் புத்தகத்தை பார்த்திருந்தால் அதை வாசித்து தந்திருப்பேன் அப்படின்னு அர்த்தம். புத்தகத்தை நீங்கள் அப்போ பார்க்கவே இல்லைன்னு அர்த்தம், அதனால வாசிக்கலை. நான் படிச்சிருந்தா எக்ஸாமில் பாஸ் ஆகியிருப்பேன் சொல்கிறது. எப்படி சொல்கிறது? நான் நேரம் படிச்சிருந்தேன்னு வச்சுக்க எக்ஸாமில் பாஸ் ஆகியிருப்பேன் சொல்கிறது. போட்டித் தேர்வுகள்லாம் படிப்போம். நேரம் நான் படிச்சிருந்தேன்னு வச்சுக்க விளையாடாமல் நேரம் பாஸ் ஆகியிருப்பேன் சொல்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? அது நடக்கலை, அதை சொல்கிறோம். இந்த மாதிரி இருந்திருந்தா நான் அப்படி வந்துருப்பேன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி சுச்சுவேஷனை யூஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி பேட்டர்னை யூஸ் பண்ணணும். சரி, வீடியோ நிறுத்தி எழுதிக்கிறீங்களா? எழுதிட்டீங்க நம்புகிறோம். அடுத்த பேஜ். இஃப் ஹி ஹேட் சீன் த புக் ஹி வுட் ஹாவ் ரெட் இட். அவன் புத்தகத்தை பார்த்திருந்தால் அதை வாசித்திருந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறது. இஃப் ஹி ஹேட் சீன் த புக் ஹி வுட் ஹாவ் ரெட் இட். அவன் புத்தகத்தை பார்த்திருந்தால் அதை வாசித்திருந்திருப்பான். இஃப் ஷி ஹேட் சீன் த புக் ஷி வுட் ஹாவ் ரெட் இட். அவள் புத்தகத்தை பார்த்திருந்தால் அதை வாசித்திருந்திருப்பா அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த இடத்துல இட்டுன்றது இதுன்ற அர்த்தமாக இருக்கும். இந்த இடத்துல இட்டுன்றது அதை அப்படின்ற மாதிரி வரும். அது அந்த இடத்த பொறுத்து மாறிக்கிறோம். ஸோ அதெல்லாம் நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். இப்போதைக்கு சிம்பிளாக தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் பின்னாடி போக நீங்களாவே புரிஞ்சுக்கிறீங்க. எழுதிட்டீங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. இஃப் இட் ஹேட் ரெயின்டு யூ வுட் ஹாவ் காட்டன் வெட். அப்படின்னா என்ன அர்த்தம்? மழை விழுந்திருந்தா நீ நனைஞ்சு போயிருந்திருப்ப. மழை விழுகலை, மழை விழுந்துருந்துச்சுன்னு வச்சுக்க நீ நனைஞ்சிருப்ப சொல்கிறது. யூ வுட் ஹாவ் காட்டன் வெட், உடனே நீ நனைஞ்சு போயிருந்திருப்ப. இஃப் இட் ஹேட் ரெயின்டு, மழை விழுந்திருந்தா. அதனால ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். மழை விழுந்திருந்தா நீ நனைஞ்சு போயிருந்திருப்பன்ற அர்த்தம் தான். யூ வுட் ஹாவ் பாஸ்டு யுவர் எக்ஸாம். நீ உன் எக்ஸாமில் பாஸ் ஆகியிருந்திருப்ப. என்ன பண்ணியிருந்தா? இஃப் யூ ஹேட் ஒர்க்டு ஹார்டர், நீ கடினமாக படித்திருந்தா. ஓகே, நீ கடினமாக வேலை பார்த்துருந்தா. இந்த இடத்துல ஒர்க்குன்னு அர்த்தம் என்ன அர்த்தம்? வேலை பார்த்துருந்தான்னு அர்த்தம். வேலைன்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல படிக்கிறத பொறுத்து, எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுன்றது படிக்கிறத பொறுத்து. அதனால இப்படி சொன்னாலும் தப்பு கிடையாது. நீங்கள் எப்படினாலும் எழுதிக்கலாம், அது தப்பு கிடையாது. இஃப் யூ ஹேட் ஒர்க்டு ஹார்டர், நீ கொஞ்சம் கடினமாக வேலை செஞ்சுருந்தா நீ எக்ஸாமில் பாஸ் ஆகியிருப்ப அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? நீங்கள் வேணாலும் படித்திருந்தாலும் மாற்றிட்டு வேலை செய்திருந்தால், கடினமாக வேலை செய்திருந்தால் சொல்லிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல படித்திருந்தாலும் போட்டாலும் தப்பு கிடையாது. அதே மாதிரி ஐ வுட் ஹாவ் பிலீவ்டு. ஐ வுட் ஹாவ் பிலீவ்டு யூ, நான் உன்னை நம்பியிருந்திருப்பேன். ஐ வுட் ஹாவ் பிலீவ்டு யூனா நான் உன்னை நம்பியிருந்திருப்பேன். எப்போ? இஃப் யூ ஹேடின்ட் லைடு டு மீ பிஃபோர். பிஃபோர்னா முன்னமே அப்படின்னு அர்த்தம், முன்னரே அப்படின்னு அர்த்தம், முதற்கு முன்னே அப்படின்னு அர்த்தம். இஃப் யூ ஹேடின்ட் நெகட்டிவ். இஃப் யூ ஹேடின்ட், ஹேட் நாட், லைடு. லைடுனா லைனா பொய் சொல்கிறது. ஹேட் நாட் லைடுனா பொய் சொல்லாமல் இருக்கிறது. இஃப் யூ ஹேடின்ட் லைடு டு மீ பிஃபோர், நீ இதுக்கு முன்னாடி என்கிட்ட பொய் சொல்லாமல் இருந்திருந்தா ஐ வுட் ஹாவ் பிலீவ்டு யூ, நான் உன்னை நம்பியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறது. இஃப் யூ ஹேடின்ட் லைடு டு மீ பிஃபோர் ஐ வுட் ஹாவ் பிலீவ்டு யூ அப்படி சொல்கிறது. ஐ வுட் ஹாவ் பிலீவ்டு யூ அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்கிட்ட முன்னாடி பொய் சொல்லாமல் இருந்திருந்தனா நான் உன்னை நம்பியிருந்திருப்பேன். புரியுதா? பொய் பேசாமல் இருந்திருந்தா நான் உன்னை நம்பியிருந்திருப்பேன். ஆனால் நீ முன்னாடி பொய் பேசினியே அப்படி சொல்கிறது, அதனால நான் நம்ப முடியலை. சரிங்களா? இப்போ பாருங்களேன். இஃப் ஐ ஹேட் ஒர்க்டு ஹார்டர் ஐ வுட் ஹவ் பாஸ்டு த எக்ஸாம். நான் கொஞ்சம் கடினமாக வேலை பார்த்துருந்தா அல்லது நான் படிச்சிருந்தா ஐ வுட் ஹவ் பாஸ்டு த எக்ஸாம், நான் எக்ஸாமில் பாஸ் ஆகியிருந்திருப்பேன். இந்த இடத்துல என்ன உண்மையானது என்ன? பட் ஆனால் ஐ டிடன்ட் ஒர்க் ஹார்டு, நான் கடினமாக வேலை செய்யலை. அண்ட் ஐ டிடன்ட் பாஸ் த எக்ஸாம், நான் எக்ஸாமில் பாஸ் ஆகலை. அதுதான் உண்மை. அதுதான் சொல்கிறோம். நான் கடினமாக படித்திருந்தால் தேர்வில் வெற்றி பெற்றிருந்திருப்பேன். இஃப் ஐ ஹேட் நோன் யூ வேர் கம்மிங். இப்போ இது மாதிரி சென்டென்ஸ் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தனித்தனியாக பிரித்து பழகணும். இஃப் ஐ ஹேட் நோன், நான் அறிந்திருந்தால் அப்படின்னு அர்த்தம். இஃப் ஐ ஹேட் நோன்னா எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, என்ன தெரிஞ்சிருந்துச்சுன்னா? யூ வேர் கம்மிங், நீ வர்றது தெரிஞ்சிருந்துச்சுன்னா அர்த்தம். யூ வேர் கம்மிங்னா என்ன அர்த்தம்? நீ வருவது தெரிஞ்சிருந்தா. இஃப் ஐ ஹேட் நோன் யூ வேர் கம்மிங், நீ வருவது தெரிஞ்சிருந்தா ஐ வுட் ஹாவ் பேக்ட் ஏ கேக், நான் உனக்கு ஒரு கேக்கு பேக் பண்ணியிருப்பேன், சுட்டிருப்பேன், அதை உருவாக்கியிருப்பேன், அப்படின்னு பண்ணியிருப்பேன் சொல்கிறது. நீ வருவதை நான் அறிந்திருந்தால் அல்லது முன்னாடி தெரிந்திருந்தால் நான் உனக்கு ஒரு கேக் பண்ணியிருந்திருப்பேன் சொல்கிறது. அப்போனா என்ன அர்த்தம்? எனக்கு தெரிலப்பா, நான் கேக்கும் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஐ வுட் ஹாவ் பீன் ஹாப்பி, நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன். இஃப் யூ ஹேட் கால்டு மீ ஆன் மை பர்த்டே, பர்த்டேல எனக்கு கால் பண்ணியிருந்தீன்னா நான் யாரும் சந்தோஷமாக இருந்திருப்பேன் சொல்கிறேன். அப்போ நீ என்ன அர்த்தம்? பட் யூ டிடன்ட் கால் மீ அண்ட் ஐ எம் நாட் ஹாப்பி, நீ கால் பண்ணலை அதனால நான் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொல்கிறோம்.
என்னுடைய பிறந்த நாளுக்கு அழைத்திருந்தால் நான் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். நீ அழைக்கலன்னு அர்த்தம். இஃப் ஐ ஹேட் ஒர்க்டு ஹார்டர் ஐ மைட் ஹவ் பாஸ்ட் த எக்ஸாம். இந்த மைட்னு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மைட்டு குட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாசிபிள் சொல்கிறதுக்கு தான். அதாவது இஃப் ஐ ஹேட் ஒர்க்டு ஹார்டர், நான் கடினமாக வேலை செய்திருந்தால், ஐ மைட் ஹவ், அல்லது கடினமாக படித்திருந்தால், ஐ மைட் ஹவ் பாஸ்டு த எக்ஸாம். ஒருவேளை நான் எக்ஸாமை பாஸ் ஆகியிருந்திருக்கலாம் அப்படி சொல்கிறது. பாஸ் ஆகியிருந்திருக்கலாம் தான் சொல்கிறது. பாஸ் ஆகியிருந்திருக்கலாம் சொல்கிறோம். ஒருவேளை அவன் மட்டும் தடுக்கலேன்னு வச்சுக்க, நான் அந்த இடத்துல சண்டை போட்டிருந்திருக்கலாம். சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அது ஆனால் வாய்ப்பு இருந்துச்சு, ஆனால் நீங்கள் வந்து அதை பயன்படுத்தியிருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். சரிங்களா? மைட் எப்பயுமே அப்படி தான் யூஸ் ஆகும். மைட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. ஒரு வேளை கொஸ்டின் ஈஸியாக இருந்துச்சு, கொஞ்சம் நான் படிச்சிருந்தேன்னா நான் பாஸ் ஆகியிருந்திருக்கலாம் அப்படி சொல்கிறது. அதாவது ஒரு இந்த கேஸ் வேற, எந்த கேஸு, இந்த கேஸ் வேற. இங்கே இருக்க இது வந்து யூ வுட் ஹாவ் பாஸ்ட் யுவர் எக்ஸாம்னா நீ வெற்றி பெற்றிருந்திருப்பாயின்னு சொல்கிறது. ஆனால் வெற்றி பெறலை, அது சாத்தியம், உண்மை. இந்த இடத்துல என்னன்னா உனக்கு சான்ஸ் இருந்துச்சு, வெற்றி பெறுவதற்கான சான்ஸு. கொஞ்சம் கடினமாக படிச்சிருந்துச்சுன்னா நீ வெற்றி பெற்றிருந்திருக்கலாம். ஏதோ பார்டரில் போயிட்டு ஃபெயிலியர் ஆகிற மாதிரி அந்த மாதிரி. இதில் வந்து இப்போ 100க்கு 35 பாஸ் மார்க்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்னா, கடினமாக படிச்சிருந்தா பாஸ் ஆகியிருந்திருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் வந்து 10 மார்க் எடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம் வச்சுக்கிறோம். சரிங்களா? அதனால நீங்கள் கடினமாக படிச்சிருந்தா பாஸ் ஆகியிருந்திருப்பீங்க, அது உறுதி. 10லேருந்து 25 மார்க் கூட எடுத்து 35 ஆகிருப்பீங்க. இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா சுச்சுவேஷனு 30 மார்க் எடுத்து ஃபெயில் ஆகிருக்கீங்க அந்த மாதிரி. இஃப் ஐ ஹேட் ஒர்க்டு ஹார்டர், கொஞ்சம் கடினமாக படிச்சிருந்தேன்னா, நான் வேலை கொஞ்சம் கடினமாக படிச்சிருந்தா, ஐ வுட் ஹாவ் பாஸ்டு த எக்ஸாம், நான் எக்ஸாமில் பாஸ் ஆகியிருந்திருக்கலாம் அப்படி சொல்கிறது. கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கான சொன்னேன். யூ குட் ஹாவ் பீன் ஆன் டைம் இஃப் யூ ஹேட் காட் த பஸ். யூ குட் ஹாவ் பீன் ஆன் டைம், நீ சரியான நேரத்தில் உரிய நேரத்தில் வந்திருக்கலாம், இருந்திருப்பீங்க. இஃப் யூ ஹேட் காட் த பஸ்னா நீங்கள் பஸ்ஸை கேட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா, பிடிச்சிருந்தீங்கன்னா. சரிங்களா? இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி எல்லாத்தையும் கரெக்டாக எழுதிக்கிறீங்களா? அது ரொம்ப முக்கியமானது. எழுதிட்டீங்க நம்புகிறோம். அதே மாதிரி இஃப் ஐ could known, if I had known, right? If I had known you were in hospital, if I had known you were in hospital, if I had known எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அர்த்தம். நல்லா அவங்க இஃப் ஐ ஹேட் knownனா எனக்கு தெரிஞ்சிருந்தா, யூ வேர் இன் ஹாஸ்பிட்டல்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது தெரிஞ்சிருந்துச்சுன்னா, நீ மருத்துவமனையில் இருக்கிறது தெரிஞ்சிருந்துச்சுன்னா, ஐ வுட் ஹாவ் விசிட்டட் யூ, நான் உன்னை வந்து பார்த்துருந்துருப்பேன் சொல்கிறேன். சரிங்களா? நீ மருத்துவமனையில் இருப்பதை நான் அறிந்திருந்தால் வந்து பார்த்துருந்துருப்பேன். அப்போ நீங்கள் பார்க்கலன்னு அர்த்தம். ஏன் பார்க்கல, உங்களுக்கு தெரியலைன்னு அர்த்தம். இஃப் ஐ ஹேட் நோன் யூ ஆர் இன் ஹாஸ்பிட்டல் ஐ வுட் ஹாவ் விசிட்டட் யூ. ரெண்டும் ஒரே இது தான். ஓகேங்களா? ஐ வுட் ஹாவ் பாட்னா நான் வந்து வாங்கி வந்திருப்பேன். பை பாட் அந்த இது. ஐ வுட் ஹாவ் பாட், நான் உனக்கு வாங்கிட்டு வந்திருப்பேன். யூனா உனக்குன்னு அர்த்தம். ஐ வுட் ஹாவ் பாட் யூ, நான் உனக்கு வாங்கிட்டு வந்திருப்பேன். ப்ரெசென்ட் ஒரு கிஃப்ட்னு அர்த்தம். ப்ரெசென்ட்னா அந்த இடத்துல கிஃப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஐ வுட் ஹாவ் பாட் யூ எ கிஃப்ட், அது ப்ரெசென்ட். இஃப் ஐ had known it was your birthday, உன்னோட பர்த்டேன்னு அது தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் உனக்கு ஒரு ப்ரெசென்ட், ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பேன். எனக்கு தெரியாது உன்னோட பர்த்டேன்னு, எனக்கு தெரியாது, அதனால நான் வாங்கிட்டு வரல அப்படி சொல்கிறது. ஐ வுட் ஹாவ் பாட் யூ எ ப்ரெசென்ட் இஃப் ஐ ஹேட் நோன் இட் வாஸ் யுவர் பர்த்டே. அது அப்படியே முன்னாடி இந்த வுட் ஹாவ் முன்னாடி போட்டுருக்காங்க. அதே ஐ அப்பாசிட்டர் போட்டு டி போட்டால் ஐ வுட்னு அர்த்தம் இருக்குது. அது எதை பொறுத்து அப்படின்னா அந்த சென்டென்ஸ் பேட்டர்னை பொறுத்து வுட் இருக்கா ஹேட் இருக்கான்னு நீங்களாம் புரிஞ்சுக்கணும். would have bought, if வந்துச்சுன்னா அப்போ சென்டென்ஸ் பேட்டர்ன் படி ஹேட் தான் இருக்கும். அப்போ இஃப் ஐ ஹேட் நோன் சொல்லணும் நீங்களாவே. இந்த இடத்துல இஃப் வரல, அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, இந்த பக்கம் இஃப் ஹேட் நோன் இருக்குது, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் விட்டு தான் இருக்கும் அப்படின்னு நீங்களாம் சொல்லி புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி தான் சில இதுகள்லாம் இருக்கும். இஃப் வந்துருக்கு, அப்போ என்ன அர்த்தம், ஹேடுன்னு அர்த்தம். இஃப் யூ ஹேட் கிவன் மீ யுவர் இமெயில் ஐடி, இமெயில் வந்து கொடுத்துருந்தீங்கன்னா ஐ வுட் ஹாவ் ரிட்டன் டு யூ, நான் உனக்கு ஒரு எழுதி இருந்திருப்பேன் சொல்கிறது. சரிங்களா? அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி இந்த எக்ஸாம்பிள்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கங்க. ஐ வுட் ஹாவ் கான், நான் போயிருந்திருப்பேன். ஐ வுட் நாட் ஹாவ் கான், நான் போயிருந்திருக்க மாட்டேன். வுட் ஐ ஹாவ் கான், நான் போயிருந்திருப்பேனா. வுடன்ட் ஹாவ் ஐ கான், நான் போயிருந்திருக்க மாட்டேனா அப்படின்னு கேட்குறது. எல்லாமே இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் நீங்கள் ஒரு தடவை வாட்ச் பார்த்துக்கிறீங்க, நல்லது. இதை மட்டும் எழுதிக்கிறங்க, எழுதிட்டீங்க நம்புகிறோம். அதே மாதிரி இதை பாருங்கள். இஃப் ஐ ஹேட் ஸ்டடிடு, நான் படிச்சிருந்தால் ஐ வுட் ஹாவ் பாஸ்டு த எக்ஸாம், நான் தேர்வுகளை வென்றிருப்பேன் சொல்கிறேன். எக்ஸாம்ஸ் தேர்வுகளை வென்றிருப்பேன் சொல்கிறது. இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட் ஐ குட் ஹாவ் பாஸ்டு த எக்ஸாம், நான் படித்திருந்தால் தேர்வுகளை வென்றிருந்திருக்க முடியும் சொல்கிறது. குட்டு போட்டால் இந்த அர்த்தம்னா கேனோட பாஸ்ட் டென்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நிறைய அர்த்தம் இருக்குது குட்டுக்கு. இந்த இடத்துல அர்த்தம் என்ன அப்படின்னா கேனோட பாஸ்ட், வென்றிருந்திருக்க முடியும்.
என்னால் நீச்சல் அடிச்சிருந்திருக்க முடியும். ஆனால் நீச்சல் அடிக்கல, ஆனால் நீச்சல் அடிக்கிறதுக்கான கேப்பபிலிட்டியில் இருந்தீங்க அப்படின்னு அர்த்தம். இஃப் ஐ ஹேட் ஸ்டடீடு, நான் படிச்சிருந்தா ஐ குட் ஹவ் பாஸ்ட் த எக்ஸாம். ஒரு வேளை படிச்சிருந்தா என்னால் வெற்றி பெற்றிருந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது. இஃப் ஐ ஹேட் ஸ்டடீட் ஐ மைட் ஹவ் பாஸ்ட் த எக்ஸாம்ஸ், நான் படித்திருந்தால் தேர்வுகளை வென்றிருந்திருக்கலாம் சொல்கிறது. இந்த மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் மைட்டு. குட்னா முடியும், வெற்றிருந்திருக்க முடியும். வுட்னா வென்றிருப்பேன் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? அதே மாதிரி இந்த மாதிரி சென்டென்ஸ் தான். ஸோ வீடியோ நிறுத்தி எழுதிக்கிறீங்களா? எழுதிட்டீங்க நம்புகிறோம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி கொடுத்துருக்கோம். நீங்கள் ஒரு தடவை வீடியோ நிறுத்தி அப்படியே வாசித்து பார்த்துக்கிறீங்க, சிம்பிளாக புரிஞ்சுக்கிறீங்க. அதே மாதிரி இதையும் வாசித்து பார்த்துக்கிறீங்க. உங்களுக்கான பயிற்சி கேள்விகளுக்கு போவோமா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இஃப் யூ ஸ்டடின்னு எக்ஸாம்பிள் இருந்துச்சுன்னா ஹேட் ஸ்டடீடுன்னு போடணும். இஃப் யூ ஹேட் ஸ்டடீட் ஃபார் த டெஸ்ட், ஒரு தேர்வுக்கு படிச்சிருந்தா யூ உட் ஹவ் பாஸ் மட்டும் தான் இருக்கும். யூ உட் ஹவ் பாஸ்ட் இட், நீ வந்து வெற்றி பெற்றிருந்திருப்ப, பாஸ் ஆகியிருந்திருப்ப அப்படின்னு சொல்கிறது. இதே இது இந்த இதுக்கு சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? இஃப் யூ ஹேட் ஆஸ்க்டு மீ, என்கிட்ட நீ கேட்டிருந்தா ஐ உட் ஹவ் ஹெல்ப்டு யூ, நான் உனக்கு உதவிந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறது. நீ என்கிட்ட கேட்கல, அதனால நான் உனக்கு உதவலை அப்படி சொல்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் வீடியோ நிறுத்தி எல்லாத்தையும் எழுதிக்கிறீங்க. ஆன்சரை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் எதுவும் ரைட் தானா? செக் பண்ணிட்டீங்களா? வெரி குட். அதே மாதிரி இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி எழுத பாருங்க. இஃப் ஐ ஹேட் நோன் மை ஃப்ரெண்ட் வாஸ் இன் ஹாஸ்பிட்டல், என் ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, கோவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது? கான். ஐ வுட் ஹாவ் கான் டு சி ஹர், நான் அவளை போய் பார்த்துருந்துருப்பேன் சொல்கிறது. ஐ வுட் ஹாவ் கான் டு சி ஹர், நான் அவளை போய் பார்த்துருந்துருப்பேன். இந்த மாதிரி வீடியோ நிறுத்தி எல்லாத்தையும் கரெக்டாக எழுதிருக்கீங்களா? ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்களா? கண்டுபிடிச்சிட்டிங்க நம்புகிறோம். இதுதான் ஆன்சர். ரைட்டாக எழுதிட்டீங்களா? வெரி குட். அதே மாதிரி இதுக்கும் கண்டுபிடிங்க ஆன்சர். இப்போ உதாரணத்துக்கு இஃப் யூ ஹேவ் ஒர்க்டு ஹார்டு, நீ கடினமாக வேலை செஞ்சிருந்தா, படிச்சிருந்தா, யூ குட் ஹவ் பாஸ்டு த எக்ஸாம், நீ எக்ஸாமில் பாஸ் ஆகிருந்திருப்ப சொல்கிறது. இப்போ உதாரணத்துக்கு இதை சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? இஃப் யூ ஹேட் கம், நீங்கள் வந்திருந்தா டு த மீட்டிங் எஸ்டர்டே, நீங்கள் மீட்டிங்க்கு வந்திருந்தா யூ வுட் ஹவ் மெட் ஜான், ஜேன்றவனும் மீட் பண்ணியிருப்பேன். ஜெயினா ஜேஎன்இ ஏதோ ஒன்று ப்ரொனவுன்ஸ் போட்டுக்கிறீங்க. நீங்கள் நமக்கு தெரிஞ்ச பேரை போட்டுக்க வேண்டியது ராஜாண்டு. அது மாதிரி இஃப் யூ ஹேட் கம் டு த மீட்டிங் எஸ்டர்டே யூ வுட் ஹவ் மெட் ராஜா, இந்த மாதிரி சொல்லி பழகிக்கிறீங்க. சரிங்களா? இது மாதிரி ஆன்சர் கண்டுபிடிங்க. வீடியோ நிறுத்தி என்ன வருதுன்னு பார்ப்போம். கண்டுபிடிச்சிட்டிங்க நம்புகிறோம். இதுதான் ஆன்சர். கரெக்டாக எழுதிட்டீங்களா? வெரி குட். சரிங்க, இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். மீண்டும் அடுத்ததில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.